ஒத்தையில் நிற்கிற எவன்டா அத்தனை பிம்பமும் அவன்டா உலகாண்டவன்டா வா வந்து கொடுடா குத்திர ரத்தமும் வருண்டா குத்துற கொம்பனு எவன்டா ஒளி போன்றவன்டா. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்லிஸ். இன்றைக்கி டே 30. இன்றைக்கி வந்து கிரவுண்டில் ஸ்கில் பண்ணலான்னு வந்திருக்கோம். என்ன ஸ்கில்னு கேட்டிங்கன்னா ரொட்டேஷன். டிஃபென்ஸ் வந்து நம்மளை மறைச்சாங்கன்னா எப்படி ரொட்டேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். தம்பி வந்திருக்கான், தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டு அவன் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணானா அவனையும் சொல்லிக் கொடுக்கலாம். வாங்க தெரியுதா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒத்தையில் நிற்கிற எவன்டா அத்தனை பிம்பமும் அவன்டா உலகாண்டவன்டா வா வந்து கொடுடா குத்திர ரத்தமும் வருண்டா குத்துற கொம்பனு எவன்டா ஒளி போன்றவன்டா. சரிச்சுதா நடக்குதா நலமெல்லாம் குறுக்கலா ஏறும் உனக்குதான் தலைவிதி அடிச்சதும் இருக்கலாம் மாறும். ராவணம் அவன்டா ஒத்தையில் நிற்கிற எவன்டா வா வந்து கொடுடா குத்துற கொம்பனு எவன்டா ஓர் குணம் இருக்கா சிகரம் கண்டவ செருக்கா அவனை சிட்டுறக்கு இருக்கா முக வீங்கி இருக்கா நாயக நெருப்பா தொட்டவ கையில கருப்பா யாருன்னு கண்டத பொறுப்பா அசையாதிருப்பா வசனமா எழுதலா அவங்கதா அதுக்கெல்லாம் வேலை. ரொட்டேஷன் வந்து 2 டைப்பாக இருக்குது சரியா. ஃபஸ்ட் வந்து ஆர்ச்சில் கார்னர் வந்து இங்கேருந்து ஹேண்ட் டச் பண்ணும்போது அடிச்சோன்னா ரொட்டேஷன் பண்ணுறது எப்படி. சப்போஸ் நீ போனஸ் போடும்போது அடிக்கிறாங்க, ஆர்ச் வந்து அடிக்கிறாங்களா கார்னர் வந்து அடிக்கிறாங்கன்னா எப்படி ரொட்டேஷன் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஆர்ச் கார்னர் ஹேண்ட் டச் பண்ணும்போது ரொட்டேஷன் பண்ணாங்கன்னா அடித்தாங்கன்னா எப்படி ரொட்டேஷன் பண்ணலாம் பார்க்கலாம். வீடியோ பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, கையை வந்து இங்கே வைக்கிறீங்க, வச்சோடனே எடுத்துடணும். வச்சோடனே எடுத்துட்டு காலத்துக்கு பின்னாடி போட போகிறீங்க. உங்களுக்கு பின்னாடி வச்சோடனே எடுத்தோடனே காலை பின்னாடி போட்டு அடுத்து சேஸ் கொடுத்துட போகிறீங்க. புரிஞ்சா? மொத்தம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற பார்க்கலாம். அதே டைம் ஃபாஸ்ட்டாக இப்போ ஸ்லோவாக பண்ணிக்கிறேன். ஆர்ச் வந்து சிங்கிள் பண்ண அடிக்கிறான்னா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வரவனை ஒரு ஸ்டெப் நிற்கிறீங்க, ஒரு ஸ்டெப் நின்றுட்டு சைடில் அவன் வர ஃபோர்ஸுக்கு அவன் அப்படியே கிளப்புறீங்க. கிடைக்கிற கேப்பை ஜம்ப் பண்ணிக்கிறீங்க, ஜம்ப் பண்ணி தொட்டு போகிறீங்க. ஓகேவா? போனஸ் போட்டு இங்கே இந்த இடம் செஸ்ட்டு இல்லை ஷோல்டரு அவனை இந்த சைடை புல் பண்ண போகிறீங்க. திரும்பி உள்ளே புல் பண்ணிட்டு நீ கொடுக்க போகிறீங்க. இப்படியும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான் பாருங்கள். தெரிஞ்சு அப்படின்னு இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஒரு நாள் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகாது. ரொட்டேஷனை பொறுத்தளவு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இம்ப்ரூவ். நான் வந்து ரொட்டேஷனுக்கு ட்ரில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். மிஸ்டேக் தானா, நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி ஒரே இடத்துல சுற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எங்ககிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ காலேஜுக்கு பின்னாடி இப்படி லாங்காக போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெளியே போகலாம். நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல் அப்படி கையை வச்சுட்டு இதே எடுத்து சுற்றி பார்த்தா டிஃபென்ஸ் இங்கே நிற்போம். ஸோ அதனால் இந்த காலை ரொட்டேட் பண்ணும்போது இந்த காலை எவ்வளோக்கு எவ்வளோ பேக் சைடில் போட்டு ரொட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே கைஸ்.